நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். குழந்தை திருமணம் பற்றிய தகவல்கள். இந்தியா விடுதலை அடைந்து 77 ஆண்டுகள் ஆகின்றன. இந்தியாவில் 5இல் ஒரு பெண் குழந்தைக்கு 18 வயது நிரம்புவதற்கு முன்பாகவே திருமணம் செய்து வைக்கப்படுகிறது என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்திருக்கிறார். இந்தியா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்று குழந்தை திருமணங்கள் என்று தெரிவித்திருக்கும் அமைச்சர் அன்னபூர்ணா தேவி, குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா என்கிற திட்டத்தை அண்மையில் அறிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டில் மட்டும் 2 லட்சம் குழந்தை திருமணங்கள் நடத்தப்பட்டு இருக்கின்றன. குழந்தை திருமணம் என்பது சட்டப்படி கிரிமினல் குற்றம் என்பது மட்டுமல்லாமல் மிக மோசமான மனித உரிமை மீறலும் கூட ஆகும். குழந்தை திருமண தடுப்பு சட்டம் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் இது குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டால் மட்டுமே இந்த அவலத்துக்கு முடிவு ஏற்படும். குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா திட்டத்தின் மூலம் தற்போதைய அளவில் இருந்து குழந்தை திருமணங்களை 35% குறைப்பது உடனடி இலக்கு ஆகும். 2029க்குள் 5%த்திற்கும் குறைவான குழந்தை திருமணங்களை கட்டுக்குள் கொண்டு வருவது அடுத்த இலக்கு ஆகும். குழந்தை திருமணங்கள் மிக அதிகமாக நடைபெறும் மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், திரிபுரா, அசாம், ஆந்திர பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் கவனக்குவிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்திய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் என்கிற தன்னார்வ நிறுவனத்தினர் நடத்தியிருக்கும் ஆய்வின்படி இந்தியாவின் ஒவ்வொரு நிமிடத்திலும் 3 சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் நடைபெறுகிறது. ஆனால் குழந்தை திருமணம் தொடர்பாக நாளொன்றுக்கு 3 வழக்குகள் மட்டுமே பதியப்படுகின்றன. உலகளாவிய அளவில் 47% குழந்தை திருமணங்கள் தெற்காசியாவில்தான் நடைபெறுகின்றன. அவற்றில் 34% இந்தியாவில் நடைபெறுகிறது என்று இன்னொரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 2030க்குள் கடுமையான நடவடிக்கைகளால் தெற்காசியாவில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை குறைந்தாலும் கூட இந்த அவலத்தை முழுமையாக வேரறுக்க இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல் ஆகும் என்பது யுனிசெஃபின், அதாவது ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நல அமைப்பு கணிப்பு ஆகும். குழந்தை திருமணங்களை தவிர்க்கவும் அதற்கு உதவியாக இருப்பவர்களை தண்டிக்கவும் 2006இல் குழந்தை திருமண தடை சட்டம் இயற்றப்பட்டது. அதன்படி குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துபவர்கள், அதை திட்டமிடுபவர்கள், அந்த திருமண சடங்குகளை நிகழ்த்துபவர்கள் ஆகியோருக்கு அதிகபட்சமாக 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை அல்லது ரூபாய் 1 லட்சம் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படுவதற்கு அந்த சட்டம் வழி கோரியது. திருமணத்தை நிகழ்த்தி வைப்பவர்கள் குழந்தை திருமணம் என்பது தெரியாததால் நிகழ்த்தியதாக நிரூபித்தால் தண்டனையிலிருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படலாம் என்கிறது அந்த சட்டம். குழந்தை திருமணங்கள் நகரங்களை விட கிராமங்களில்தான் அதிகமாக பதிவாகின்றன. ஊரக பகுதிகளில் 27% குழந்தை திருமணம் நடைபெறுகிறது என்றால் நகரங்களில் 15% நடைபெறுகிறது. குழந்தை திருமண தடுப்பு சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி 20-24 வயது பெண்களின் 41% குழந்தை திருமணம் செய்து வைக்கப்பட்டவர்கள். 2019-21இல் அந்த சட்டம் காரணமாக இது 21.3% குறைந்திருக்கிறது என்கிறது ஆய்வு அறிக்கை. குழந்தை திருமணம் என்பது கட்டாய திருமணம் என்பதால் கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரைக்கிறது. குழந்தை திருமணத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் அசாம் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறது. குழந்தை திருமண வயதை 18 21 உயர்த்த ஹிமாச்சல பிரதேச சட்டப்பேரவை சட்டம் நிறைவேற்றியிருக்கிறது. இதன் மூலம் 11 வயது பெண்களின் திருமணம் தடை செய்யப்படுகிறது. அதனால் குழந்தை திருமண தடை சட்டத்தில் இருந்து யாரும் எளிதில் தப்பிவிட முடியாது. இந்தியாவின் தேசிய சராசரியை விட 300 மாவட்டங்களில் குழந்தை திருமண விகிதம் அதிகம் காணப்படுகிறது. வளர்ச்சி அடைந்த தமிழகத்திலேயே கூட நாள்தோறும் 10 குழந்தை திருமணங்கள் நடப்பதாக தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. நன்றி.